வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ். சென்னைக்கு மீண்டும் ஒரு பெரிய அபாயம் காத்திருக்கு அப்படின்ற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. 2015 பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில தண்ணியை திறந்து விட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்தது. ஒரு கெட்ட பேர் கூட வந்தது அதிமுக ஆட்சிக்கு. போன வருடம் திமுக ஆட்சியிலையும் தண்ணீர் வந்தது. சரி, இதெல்லாம் தாண்டி வடிகால் பணிகள்லாம் எல்லா இடமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. நிறைய இடங்கள்ல முடிஞ்சிருச்சு. சோ இந்த தடவை சென்னையில தண்ணி வராது அப்படின்னு பேச்சு இருந்துச்சு. ஆனா இந்த 3 மாதங்கள் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அதிக மழை இருக்கு. சென்னை கண்டிராத பயங்கரமான மழை இருக்குன்னு சொல்றாங்க. சோ அதிக மழை இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா சென்னை வெள்ளத்துல மிதக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு அறிவியலாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆதாரங்களோட ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் வெளிப்படையா யாரும் நியூஸ் சொல்லல. பட் நிறைய செய்திகள் என்ன வந்துகிட்டு இருக்குன்னா, மீண்டும் ஒரு வெள்ளம் சென்னைக்கு வரப்போகுது, மீண்டும் சென்னை வெள்ளத்துல மிதக்க போகுது. இது பயமுறுத்துறதுக்காக கிடையாது. முன்னெச்சரிக்கையா இப்பயே யார் யாரு கொஞ்சம் நிறைய பேருக்கு 2-3 வீடு இருக்கலாம், மேல கீழே இருக்கலாம். சோ அவங்க எல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு தான். கீழ் வீடு தான் இருக்கு அப்படின்றவங்க எவ்வளவு பாதுகாக்க முடியும், சர்டிபிகேட்ஸ் அதெல்லாம் எவ்வளவு பாதுகாக்க முடியும், அதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கையா ஒரு விழிப்புணர்வா தான் இந்த விஷயம் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். சோ இந்த 3 மாதங்களை கடந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. சோ அந்த பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா தண்ணீர் ஈஸியா வரக்கூடிய வீடுகள், அதுக்கு விழிப்புணர்வா என்ன செய்யணுமோ செஞ்சுக்குங்க. கண்டிப்பா வெள்ளம் வரக்கூடாது அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். மீண்டும் ஒரு அப்டேட் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம் தமிழ்.